இரண்டாம் உலக போரின் போது ஹிட்லரின் தலைமையிலான ஜெர்மனியை சேர்ந்த நாசிச படைகள் உலகெங்கும் பல மில்லியன் மக்களை குழந்தைகள், பெண்கள் என்று வித்தியாசம் பாராமல் கொலை செய்தனர். இவ்வாறான ஒரு கொடூரமான வதை முகாமாக காணப்பட்டதுதான் போலந்து நாட்டில் இருக்கிற ஆஸ்விட்ஸ் கான்சென்ட்ரேஷன் கேம்ப். இந்த பகுதியில் மட்டும் பல நூறு மக்களை கண்ணாடி அறைகளில் அடைத்து அவற்றினுள் விஷவாயுவை செலுத்தி மிகவும் கொடூரமாக கொலை செய்தனர் நாசிகள். அந்த வதை முகாமானது தற்போது ஒரு அருங்காட்சியகமாக உள்ளது. அந்த அருங்காட்சியகத்தில் இரவு நேரத்தில் வேலை பார்த்து கொண்டு வருகின்ற சில ஊழியர்கள் கூறிய விடயமானது மிகவும் அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது. இரவு நேரத்தில் அங்கே காவலர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது பெண்கள் அழுகின்ற சத்தம் கேட்குமாம். சில நேரங்களில் கதவுகள் தானாக திறக்குமாம், சில நேரங்களில் கதவுகள் தானாக மூடுமாம். இவற்றை உறுதிப்படுத்தும் வகையில் சில ஆதாரங்களும் உண்டு. 1997ஆம் ஆண்டு BBC டாக்குமெண்ட்ரி குரூ அந்த முகாமில் இரவில் படம் எடுத்தார்கள். அந்த காணொளியில் வெளிச்சமில்லா அறைக்குள் மனித நிழல் கடக்கும் படமானது மிகவும் தெளிவாக பதிவானது. அதே போன்று அங்கு சென்ற சுற்றுலா பயணி ஒருவர் கூறினார், ஒரு நாள் நான் சுற்றுலா குழுவை அழைத்து சென்ற போது ஒரு சிறுமி திடீரென திரும்பி பார்த்து சொன்னார், ஆன்டி அந்த ஆணை பாருங்க, அவர் அழுது கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல. அதே போன்று பிரபலமான பாராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் ஜாக் பிகான்ஸ் ஆனவர் கூறிய விடயமானது, அங்கே படம் எடுத்த போது அவரது மைக்ரோபோனில் "We are still here", அதாவது நாங்கள் இப்போதும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம் என்கின்ற குரலானது பதிவாகியதாக கூட அவர் கூறினார். இந்த சம்பவங்கள் அனைத்தும் வெறும் மாயையா அல்லது நாசி படைகளினால் கொல்லப்பட்ட லட்சக்கணக்கான மக்களுடைய சாபமா? இந்த காணொளி தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க.